இதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, முதலில் வீட்டை இளஞ்சிவப்பு நிறமா காணோம். எனது மேக்கப் எனக்கு உதவும். வீட்டின் மீது பாசம் ஊற்றுகிறேன். அது உடனே இளஞ்சிவப்பு ஆகிறது. இது அற்புதம். இப்போது ஒரு தூரிகையை எடுத்து நானும் வீட்டிற்குள் நிறம் பூசப் போகிறேன். சாக், அவை என்னுடைய தூரிகைகள். நீ என்ன செய்கிறாய்? அட, என்ன தவறு? நான் வீட்டையும் வரைய வேண்டும். இன்னும் அவசரப்படுகிறாய் ஜானிஸ். ஓ ஹா ஓஃப், என்னிடம் ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்கிறது. இது மிகவும் விரைவாகவும் நன்றாகவும் இருக்கும். ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் டின். அது என் முகத்தில். அதை அகற்ற வேண்டும். என்னுடைய அழகான நெப்கின். எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த வால்பேப்பரால் அறையை மூடுவேன். சில பசையை போட்டு அதை சுவரில் ஒட்டுகிறேன். அழகாக இருக்கிறது. வாவ், அது ஒரு சுவாரஸ்யமான யோசனை. மற்றொன்றும் எனக்கு கிடைத்துவிட்டது. வெள்ளை வர்ணத்தை ஜாகின் முகத்துக்கு ஒட்டப்படுகிறது. அஞ்சனி, இது என்ன? இன்னைக்கு அதை காமெடியாக நினைக்கிறீங்களா? அப்பா, என் புருவம். இதை எப்படி மீண்டும் வைப்பது? எனக்கு என் புருவம் வேண்டும். இது செயல்பட்டதா? ஓ, அது மிகவும் நன்றாக இருக்கிறது. நான் எனது சொந்த வால்பேப்பரை உருவாக்குவேன். ஒரு அழகான வடிவத்தை வரைகிறேன். ஒரு துண்டை வெட்டி எடுக்கிறேன். முழுமையானது. நன்றி ஜானிஸ், உன் சிறந்த எண்ணத்திற்கு. இப்போது அதை சுவரில் ஒட்டுவிடலாம். இது மிகவும் குழுவலாக வந்திருக்கிறது. என் ரோபோக்கும் இது பிடித்திருக்கிறது. அவன் ஆடுகிறான். ஓ வாவ், தொடர்ந்து செய்முறை. எனக்கு ஒரு மாதிரி இதழ் வேண்டும். இங்கு பல தென்றல் எண்ணங்கள் உள்ளன. பார், இந்த அழகான பார்பி அறைய பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு இது வேண்டும். நான் ஒரு சோஃபாவுடன் தொடங்குவேன். இதை ஒட்டுமொத்த அலங்காரத்தை காண்பீர். பார்பி, நீங்கள் சும்மா அமர்ந்து டீ வெறிபி. நான் உங்களுடன் சேர்ந்து செய்வேன். அற்புதம். மேலும் குறிஞ்சல்கள் இருக்கும் ஒரு பெட்டி. மேலும் நாற்காலிகள், தலையணைகள். என் பார்பி இங்கே டிவி பார்க்க முடியும். உங்களின் பிடித்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ஃபேவரட் டிவி ஷோ. வாட் இஸ் திஸ்? நான் ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துக்கொண்டு எனக்கு பிடித்ததை ஆன் செய்தேன். ஜானிஸ், என்னை தனியாக விடு. சரி சரி, எனது ரோபோட்டிற்கும் ஒரு டிவி உள்ளது. நாம் அதை வியோகத்தில் தொங்க விடுவோம். ஓ, அந்த ஸ்பீக்கர்கள் மற்றும் போஸ்டர்களை பாருங்கள். காமிக் புத்தகங்கள். எனது ரோபோட் இங்கு நடனமாட முடியாது. அவருக்கு மின் இசை மிகவும் பிடிக்கும். ஓ இல்லையே, என்னோட அண்டை வீட்டினர் ரொம்ப சத்தமா இருக்கிறார்கள். அது ஒரு கியாடூரம். என் பார்பி இப்படி தங்க முடியாது. ஓ, பயங்கரமான இசை. அருமை, நன்றாக இருக்கிறது. நன்றி. உங்க ரோபோவுக்கு நாற்காலியை கூட்டி உட்கார தயார். வாவ், அதை பார்த்தால் அடிக்கலாம். இதை நாங்கள் வாழும் அறையில் வைக்கும் வீடியோ விளையாட்டுகள். அவற்றை நாங்கள் விரும்புகிறோம். நான் ஜனீஸை விட நிச்சயமாக சிறப்பாக செய்தேன். சரி, இங்கு இரண்டாவது மாடி இருக்கிறது. இதை விரைவில் முடிக்க வேண்டும். என் பார்வைக்கு தூங்க இடமில்லை. ஆனால் நான் அவளுக்கான படுக்கையை கண்டுபிடித்தேன். இப்போதைக்கு சிறிது ஓய்வு கொள். மேலும் உனக்கான மேக்கப் மேசையை தயார் செய்கிறேன். தான் இதை இதே இடத்துல வைக்கிறேன். கூடவே ஒரு நாற்காலி. இப்போ என் பார். ஒரு நிமிஷம். என்ன? பார்பியின் துணிகள். உனக்கு அருமையான அலமாரி கண்டுபிடித்தேன். இதோ உன் உடைகள். சரிதான். சுவர்களில் சில ஓவியங்கள்.
பார்வி ஆடை மாறுவோம். சாக், என்ன வேண்டும்? அப்போதே இதை செய்யலாமே. இனிமையானதா இல்லை? ஓ, அவனை கேட்காதே பார்பி. ஆமாம், சரி சரி சரி, அதை பாருங்கள். அது ஒரு தூங்கும் கேப்சூல், எல்லாவற்றையும் அலங்கரிக்கிறது. வாவ், இது வெறித்தனமாக உள்ளது. எனது ரோபோட்டுக்கு பல சுவாரஸ்யமானவற்றை உள்ளது. கொஞ்சம் காத்திருந்து பாருங்கள். நீங்கள் நட்சத்திரங்களை பார்க்க முடியும். அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் அறிவேன், உனக்கு அது மிகவும் பிடித்திருக்கும் இல்லையா? எனக்கு பரவாயில்லை. என் ரோபோட்டுக்கு என்ன ஆச்சு? என்ன சத்தம் இது? ஓ, அவன் பசிக்காக இருக்கிறான். இதை சரி செய்ய வேண்டும். அரசு, காத்திரு. காய்கறிகள் மற்றும் பழங்கள், இது அருவருப்பானது. நாம் சுவையான உணவாக பீட்சா உண்டாக இருக்கிறோம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். மற்றும் அதிக பெட்டிகள். இங்கே ஒரு மேசை இருக்கும் மற்றும் சமையலறை தானே. கூடிய விரைவில் ஏன் அவனுக்கு இதை பற்றி தேவைப்படுகிறது? அவன் சமையல் செய்யவில்லை. இங்கே சில விளையாட்டுகளை ஒருங்கிணைப்போம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். ஜானிஸ், நீ என்ன சென்றாய? நான் காய்கறிகள் மற்றும் பழங்களை சேகரிக்கிறேன். என் பார்வை அதற்கு விரும்புகிறாள். ஒரு முழு கூடை பொருட்கள். அற்புதமானது. ஆஹா, சரியானதுதான். எல்லாவற்றையும் அடுக்கில் வைக்கிறேன். இல்லை, என் மனசு மாறிவிட்டது. கைப்பைகள் மற்றும் காலணிகளை அடுக்கில் வைப்பது நல்லது. அது மிகவும் நல்லது. புழுகு. ஆம், என் பார்பி தனித்துக்க அறை தேவை. சமையலறையை அகற்றி விடுகிறோம். இந்த நிலை வந்து கொண்டிருக்கிறது. பல பல எல்லா உடைகளையும் தொங்க விடுகிறேன். அது கேவலமாக இருக்கிறது. நீங்கள் என்னை தொந்தரவு செய்கிறீர்கள். என் வீட்டின் கூரையில் ஒரு ரோபோ ஸ்டிக்கர் இருக்கிறது. இங்கு யார் வசிக்கிறார்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள். நன்றாக, எனக்கும் வீட்டிற்கு ஸ்டிக்கர் இருக்கிறது. இது என் பார்பி. அழகு. வாவ், ஜாக் அவன் ரோபோட்டுக்கு ஒரு சிறந்த வீடு கட்டியிருக்கிறார். மிகவும் அழகாக பிரகாசிக்கிறது. ஜென்னா உடையதென்பது என்ன? அந்த இளஞ்சிவப்பு கோட்டை. வாவ், அங்க எனக்கு கொஞ்சம் கூடுதல் இடமா இருக்குது. நீங்க அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணால் ஒரு ரகசிய அறை இருக்கும். உயிர்த்து போகிறாய். உங்க பிளாஸ்டர்கள் அருமையாக இருக்குது. ஓ, கூரையில ஒரு ரகசிய அறை எனக்கு கூட இருக்கிறது. பார், பார்பியின் பிடிச்ச இருக்கை. நான் அவளோட செல்லங்களும் அவங்க இங்க தங்கிக்கிறாங்க. எவ்வளவு அழகா இருக்கிறது. நன்று. என் பார்பி அதை ரசிக்கிறாள். சரி, மேலும் தொடர்கிறோம். என் பார்பிக்கு ஒரு முன்னங்கண்ணாடி தேவை. இங்கே ஒரு புல்வெளி வைக்கிறேன். ஒரு சன்பெட். அஃபா, பாருங்கள், அழகு. உண்மையிலா? எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் ஒரு நீல நிற தரைபல் மற்றும் சில உபகரணங்களை வைத்துக் கொள்ளப் போகிறேன். Parasitical Sam's Rose Browser and those tricycle a year the woods. மனசொரு சொய் பார்ப்போம். தஸ் பார்பியின் வீடும் ரோபோட்டின் வீடும். வருமா? காத்திரு. இது டோரிடேஸ் தானா? அப்பா, அப்படி ஒரு கேக் இருக்கு. இந்த கருப்பு கிண்டர் சர்ப்ரைஸ் ஆர்வமூட்டும். இதை தொடங்குறேன். மைலி, எனக்கு என்ன? நானும் கூட மக்காரூன் கேக்குகள் மற்றும் பெரிய மஞ்சள் கிண்டர் சர்ப்ரைஸ் கொண்டிருக்கிறேன். நானும் கிண்டர் மூலமே தொடங்க விரும்புகிறேன். பாக்கேஜ் திறக்க. ஓ, இது மிகவும் மஞ்சள் மற்றும் பெரியதாக இருக்கிறது.
இப்போது ஒரு முட்டையை உடைத்து உள்ளே என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய விரும்புகிறேன். நம்ப முடியல. அற்புதமான இளந்தினி வண்ண உடையில் என்ன அழகான பார்பி. சூப்பர். நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். பார்பி என்னிடம் இருந்தால் பரவாயில்ல. நான் விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை. ஓ, எனக்கும் ஒரு பார்பி கிடைச்சது. அருமையானது. அவளுக்கு கருப்பு ஆடை இருக்கிறது. அது எனக்காகவும் வேண்டும். நான் என் பொம்மையை கேக்கின் மேல் வைக்க போறேன். ஹே மைலி, நிமிஷம். நான் மேலே இருக்க போகிறேன். உங்கள் கருப்பு பார்பி இந்த கேக்கின் மேல் இருக்கும் என்று நீங்கள் கனவிலும் நினைக்க கூடாது. என்ன முடியாது? என்ன அத பாருங்கள். பார்வையற்றது. இது குளிராக இருக்கிறது. இப்போது நிச்சயமாக இந்த பொம்மையை கேக்கின் மேல் வைக்கலாம். ஆச்சரியம். சரி, இப்ப நான் கேக்க வேற ஏதோ ஒன்னால் அலங்கரிக்கணும். இருந்தா கருப்பு சாக்லேட் அல்லது டோரிட்டோஸ். ஓ, என்னிடம் ஒரு யோசனை வந்துள்ளது. நான் பேஸ்ட்ரி பையை எடுப்பேன். நான் கிண்டர் சாக்லேட்டின் அனைத்து துண்டுகளையும் அதில் வைப்பேன். சூப்பர். இப்போது நான் மிக வெப்பமான டோரிட்டோஸை முயற்சி செய்வேன். ஆம், இதுவை பண்ணி விளையாட்டாக இருக்க வேண்டாம். ஓ, ஆனால் இது கண்டிப்பாக என் சாக்லேட்டை உருக்கப் போகிறது. யூஹூ, இது வேலை செய்துவிட்டது. அத பாருங்கள். இந்த முறையில நான் எப்போதும் சாக்லேட்டை உருக்க விரும்புகிறேன். என்ன அடுத்து? மைலி, நீங்க கூட இதை செய்ய முடியுமா? தயவு செய்து எனக்கு செய்ய முடியுமா? சரி, வேற ஒரு சிப்செட் முயற்சிக்கலாம். நான் தயாராக இருக்க வேண்டும். எவ்வளவு சூடு! இதை நான் என்னவோ நானே வைத்துக் கொள்ள முடியவில்லை. வாவ், நான் பயந்தே போயிட்டேன். இது வேலை செய்து விட்டதே. நன்றி டீனா, நீங்கள் சிறந்தவர். இப்போது நான் கேக்கை குளிர்ச்சியான சாக்லேட் கிரீமால் அலங்கரிக்க முடியும். இது அற்புதமாக இருக்கிறது. எங்கள் கேக் மிக ருசியதும் மிக சுவையானதும் இருக்கும். அது சரி, நான் அத்துடன் எங்கள் பொம்மையின் உடைகளை துஷ்டிப்படுத்தியோமா? பாருங்கள், மிகவும் நல்லது. இப்போ நான் இதை முன்காரூன்களால் அலங்கரிக்க போகிறேன். அப்படித்தான். சூப்பர். இத வெப்பமான டோரிடோஸால் அலங்கரிக்கணும். சரி, அவ அழகா இருப்பின்றாலும் சுவை மோசம்தான். இத பத்தி என்ன சொல்ற மைலி? எனக்கு தோன்றது மிக அருமை. வாவ், நச்சப்புடைய இனிப்புகள் கிடைத்திருக்கின்றன. வாவ், ஓரியோ, கோக் உடைய M&M ஐஸ் இருக்கின்றன. என்னிடம் எல்லாம் இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ளது. இதை பிடிக்க நேரத்தில் முயற்சிக்க விரும்புகிறேன். இந்த இளஞ்சிவப்பு மார்ஷ்மெல்லோக்களை பாருங்கள். எந்த அருமையான இதயம். அருமை. நான் அவற்றை கேக்கும் மேல் வைக்கும். அழகு. சில்லென்று நான் ஓரியோவை தொடங்குகிறேன். இது ரொம்ப சுவையா தெரியுது. ஒரு இறைச்சியை முயற்சி செய்யலாம். வெறும் ரசமானது. எனக்கிடத்தில் கருப்பு M&Mஸும் உள்ளன. எனக்கு ஒரு மிக சிறந்த யோசனை வந்தது. கருப்பு கண்டிகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஓரியோஸின் மையத்தில் ஒட்டுவேன். பின்னர் அவற்றை கேக்கில் ஒட்டுவேன். அவை கண்களாக இருக்கும். இது நகைச்சுவையாக இருக்கிறதா என்ன? எனக்கு பிடிக்கும். கேக் முழுவதும் ஓரியோ கண்களில் இருக்க வேண்டும். அப்படி. மைலி, என்ன பூ செய்ய போகிறேன். எனக்கு தெரிந்திருக்கும் ஒரு யோசனை. எனது கேக்கை பாக்கி குச்சிகளால் அலங்கரிக்க விரும்புகிறேன். இது ஸ்ட்ராபெரி போல மிக சுவையாக இருக்கும். மேலும் அவை கண்டிப்பாக சுவையாக இருக்கும். இப்போது அதை கேக்கில் ஒட்டுங்கள். ஓ, அருமை. எனக்கு ஒரு தின்றக்கூடிய வேலி உள்ளது. இப்போது அந்த இனிய வேலிக்கு ஜெல்லி ரிப்பன்களை சேர். அவையும் மிகவும் ருசியானவை. மார்மலி மட்டும். ஓ சரி, அதை சாப்பிட்டு விடு. டினா, இது உன் முறை. நன்றாக. எனக்கு ஒரு வெடிக்கும் பாப்ராக்ஸ் காரமல் உள்ளது. அற்புதமாக. அதை கேக் மீது தூவ விரும்புகிறேன். இப்போது நான் சிறிது முயற்சி செய்ய போகிறேன். ஓ, நான் கிராமல்களை நகர்த்தினேன். இனி தேக்க முடியவில்லை. ஓ, அது பட்டாசு போல இருக்கின்றதா? அழகாக இருக்கிறது. டீனா, நீ உன்னையே தடுக்க வேண்டாம். அது மிகவும் அழகாக இருந்தது. அது வேடிக்கையாக இருந்தது. ஆனால் கேக்கை அலங்கரிக்க நேரமாகிவிட்டது. எனக்கு சில லாலிபாப்ஸ் இருக்கின்றன. என் சின்ன தோட்டத்தை பார்த்துவிடு. இது அழகாக இல்லையா? அருமை அல்லவா? டீனா, உன்னிடம் என்ன உள்ளது? இன்னும் எனக்கிடமே சாக்லேட் சீரப் உள்ளது. முதலில் அதை சுவைக்க விரும்புகிறேன். ஆஹா, இது எவ்வளவு சுவையாக உள்ளது. ஐயோ, மன்னிக்கவும், கொஞ்சம் அதிகமாக எடுத்து விட்டேன். இப்ப யோத்ததான் அந்த அச்சில நிரப்பி அழகான உருவங்களை உருவாக்க போறேன். இது ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. ஓஹோ, இப்ப இது எல்லாற்றையும் உரைய வைக்க போறேன். ஓ, அத பாருங்க, அப்படியே குளிரா இருக்குது. விரைவான உரைய வைப்பதற்கான பச்சை நலிகார சமாளிப்பு மிகுந்த அதிசயமா வருது. இங்கே இவைகள் இருக்கின்றன. இது பாருங்கள், இவை அழகாக இல்லைனா?
எனக்கு இத்தனை அழகான சாக்லேட் விலங்குகள் கிடைத்தன. அவற்றை கேக்கில் வைப்பதை மட்டுமே எஞ்சி இருக்கிறது. அப்போவே எல்லாம் முடிந்துவிடும். மைலி, நம்ம கேக் 100 மடங்கு அழகாகவும் ருசியாகவும் மாறிவிட்டது. அதிர்ஷ்டமா இல்லை? கேக் மேலும் மேலும் அற்புதமாக பேண்டிக்கிறது. இல்லை என்று சொல்ல முடியுமா? நான் மற்றொரு அடுக்கு தொடங்க ஆவலாக உள்ளேன். இங்கே புதிய பலகாரங்கள் உள்ளன. சூப்பர். உள்ளது அவற்றில் எனக்கு பிங்க் ஸ்கிட்டில்ஸ், பிங்க் பாப்கார்ன் மற்றும் பிங்க் சாக்லேட் இருக்கின்றது. உன்கிட்ட என்ன இருக்கிறது? எனக்கு கருப்பு மர்மலைட் ஸ்டிக்ஸ் மற்றும் கருப்பு மல்டிசர்ஸ் இருக்கின்றது. இது சூப்பர். இந்த மர்மலைட் மென்மேலும் சுவைக்க விரும்புகிறேன். இது ரொம்ப நல்லது. என்ன பண்டித என்பது எனக்கு தெரியும். எடுத்துக்கொள்ள கத்தரியை தேவைப்படும் மற்றும் இந்த மார்மலேடுகளை வெட்ட போகிறேன். என் கேக்கு குளிர்ச்சியாக இருக்க போகுது. எனக்கு இது போதும் என்று நினைக்கிறேன். நோய்டிய கிராகையை அலங்கரிக்க போகிறோம். பூனையின் முகத்தை அமைக்க விரும்புகிறேன். அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது மால்டீசர் இனிப்புகள். இதை பற்றி நான் சிந்திக்கிறேன். ஓ சரி, நான் மால்டீசர்களை எனது டாப் கண் மூலம் குக்கியின் மீது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி யாரும் இதை செய்ததே இல்லை. நாங்கள் துப்பாக்கியால நோக்கி வருகிறோம். ஹாய், இது நல்லா நடந்து வருகிறது. வாவ், இத பாருங்கள், நான் செய்துட்டேன். சீதர்ஸ் கேக். மைலி, இப்போ இவங்க ஷாட்டா. உண்மையா? சிறப்பு. என்னிட ஸ்கிட்டில்ஸ் இருக்கும். யூனிகார்னின் தலை போடணும். எவ்வளவு அழகாக இருக்கிறது. அழகு. இப்போது நான் சுற்றிலும் பாப்கார்ன் வைக்க போகிறேன். ஒரு கேக்ல இது அழகா இருக்கும். பாரு, அதை பாருங்கள், அது பூசிறது. அழகு. என்னாரை கண்ணாடி பக்கம் மிக சூப்பர். ஆனால் உன் பக்கம் மைலி அருமையாக இருக்கிறது. மேலும் எங்கள் பொம்மை மேலிருந்து அற்புதமாக தோன்றுகிறது. ஓ, இந்த பாரு மைலி, எங்கள் பிழிச்சிட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம கேக்கை அலங்கரிக்க முடிந்தது. நம்ம அதை சூழ்ச்சிக்க வேண்டும். டீனா அஞ்சி பொம்மையையும் மடித்து வைக்க வேண்டும். இதை செய்ய என் கூடுதலாக அனுமதிச்சதற்கு நன்றி. டீனா, இந்த பார்பியை நான் உதைப்பேன். இப்ப நீ ஒரு கேக் துண்ட முயற்சி செய்வோம். வாவ், ரொம்ப சுவையா இருக்குது. ஆஹா, சுவையா இருக்குது. பிங்க் கேக் அற்புதமா இருக்குது. நான் நிறுத்தவே முடியவில்லை. மைலி உணர்வர உண்ணுகிறாள். ஏன் நான் மீண்டும் முயற்சிக்கவில்லை? எனக்கு சந்தோஷமான கேக் உள்ளது. இது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு. இது மிகவும் ருசியாக இருக்கிறது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்பொழுது 2வது அடுக்கு நேரம் வந்துவிட்டது. முதலாளியில் இது மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது. மேலும் மிகவும் சுவையாகவும் இருக்கு. மேலும் பல அலங்காரம் மிகவும் நல்லதாய் இருக்கிறது. நிறுத்த முடியலை. டீனா, சீக்கிரம் முயற்சி செய். நிச்சயமாக. எவ்வளவு ருசியானது. என்னிடம் இன்னும் அதிகமான ஓரியோஸ் உள்ளது. இது மிகவும் சாக்லேட் போல உள்ளது. மேலும் நச்சோஸ் கூட இருக்கின்றன. இது போன்று முயற்சி செய்க. சரி. ஓ, இதோ இப்போது கூட காரமாகவே உள்ளது. மைலி, நான் கொதித்துக் கொண்டிருக்கிறேன். இல்லை, கேக்கு சேதமடைய கூடாது. நான் அதை செய்து விட்டேன். நன்றி மைலி, நீ எங்கள் கேக்க காப்பாத்தினை. மற்றும் உனக்கு ஒரு மிக சுவையான கேக் இருக்கிறது. சந்தேகமே இல்லை. கடைசி அடுக்கை முயற்சிப்போம். கண்டிப்பாக முயற்சிப்போம். வணக்கம். இது ருசியா தோணுது. குட்டி குச்சி பெருமைப்படுத்துகிறது. ரொம்ப நல்லது. இப்ப கேக் தானே? ஆமா, இது ரொம்ப நல்லது. நானும் அதை வேண்டும். என்கிட்டயே சாக்லேட் விலங்குகள் இருக்கின்றன. அவற்றினை முயற்சிப்போம். நல்லதே, எனக்கு பிடிச்சிருக்கிறது. இன்னும் கேக் ஒன்றும் முயற்சிப்போம். என்கிட்டயே ஒரு மிகவும் ருசியான இரத்த கேக்கும் இருக்கிறது. மிக சிறந்தது. பெண்களுக்கு அவர்களின் கேக் கிடைத்ததில் மகிழ்ச்சி. அவர்கள் மிக பெரும் கேக்கை சாப்பிடுவதை கவனியுங்கள். நம்ப முடியாதது. இந்த சவால் முடிந்த பிறகு அவர்கள் நீண்ட காலம் இனிப்புகளை சாப்பிட முடியாது. படிதார்க்க முடியாததல்லவா? வேறு வழி இல்ல. அவர்கள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டார்கள். இப்பொழுது உங்களிடம் பெரிய வயிறுகள் இருக்கின்றன. நீங்கள் மிகவும் வேடிக்கையானவர்கள் பெண்களே. வாவ், எனக்கு ஸ்கிட்டில்ஸ் மற்றும் மார்மலேட்ஸ் இருக்கின்றன. மற்றும் எனக்கு லாலிபாப்களின் துகள்கள் பிளமிங்கோக்களின் வடிவத்தில் இருக்கின்றன. நான் சின்ன சின்ன பால்களை கவனிக்கல. சூப்பரா இருக்குது. எனக்கு பிடிக்கும். மிகவும் ருசியாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். இதை வைத்து கேக்கை அலங்கரித்தால் எப்படி இருக்கும்? ஆம், இப்போது இதை தூவி கடையில் வைக்கவும். ஹாஹா குள் என்ன? மேலும் இங்கும் ஒரு பாட்டில் வைக்குவேன். குள் எனது யோசனை.
நான் சாதாரண முறையில் பிங்க் வளைகள் மிகவும் விரும்புகிறேன், ஏனெனில் அது எனக்கு மிகவும் பிடித்த நிறம். கேக் அலங்கரிக்க இனிதாக தான் அவற்றை ஒரு கிண்டியில் ஊற்றி கிரீம் அருகில் நிறுத்துகிறேன். அது மிக அழகானது, ஆனால் மிகவும் நீளமாக இருக்கிறது. நீ அவற்றை கிண்ணத்திலிருந்து நேராக ஊற்ற முடியும். அது என்ன? ஓ கேண்டி, அதை நீ செய்யலையா? இப்போ நான் உனக்கு காட்டுகிறேன். அது என்ன ஆண்டி, நான் அதை கோட்டு செய்யல. அப்போ நீங்க சொன்னதை நானும் நம்ப முடியல. ஆமா, முழக்கத்தில் எவ்வளவு அழகாக அலங்கரித்து உள்ளோம் பாருங்கள். நான் உடன்படுகிறேன். இன்னும் ஏலக்கணி சில இருக்கும். ஏராளமான யோசனைகள் என் மனதில் சுற்றிக் கொள்கின்றன. எதெல்லாம் பயன்படுத்துவது என தெரியவில்லை. தோராயமாக 9.5 மணி நேரத்திற்கு பின்னால் ஊஞ்சலாட பொதிக்கலாம். சிறந்தது. நான் சிறப்பாக செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. ஓ, ஆண்டி ஏற்கனவே அதனை அலங்கரித்து விட்டார். நானும் அவ்வாறு செய்ய விரும்புகிறேன். இது காய்ந்து ருச்சியா இருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. கேக்கு ரொம்ப ருசியானதா தெரியுது. அதை கண்டு நாவார்த்தியா இருக்குது. என்ன ஒரு இரண்டாவது அடியை அலங்கரிக்கும் நேரமாகிறதே. ரொம்ப நிறைய நல்லவற்று ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு சிப்ஸ் தெரிகிறதே. அவற்றை கொண்டு கேக் அலங்காரம் செய்யலாம் என நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. நான் அவற்றை மிகவும் விரும்புகிறேன். அற்புதம். ஒரு கணம். உங்களுக்கு இந்த யோசனை எப்படி இருக்கிறது? இது பித்து பிடிப்பு. நான் எதிர்பார்க்கவில்லை. இதை பிறர் எதுவும் செய்யவில்லை. ஹஹா, அருமை. வாவ், சரி வரிசை ஆண்டி. ஆனால் நான் அதை கூட சிறப்பாக மாற்றுவேன். நான் மன உருவ மெர்மலேட்களை சதுர பலகை வடிவத்தில் கேக் மீது அலங்கரிக்கிறேன். அழகே. அவ்வளவுதானா? நான் மேலும் சேர்க்கிறேன். ஆனால் சாக்லேட், நான் நினைக்கிறேன் இது சரியானது. ஏனெனில் இது சிப்ஸ்களுக்கு போன்று முக்கோண வடிவத்தில் உள்ளது. நீங்கள் துண்டுகளை உடைத்து சுற்றி ஒழுங்காக வைத்து வையுங்கள். அதை பாருங்கள். சபாஷ் ஆண்டி, எவ்வளவு சுவையான சாக்லேட் இது. நல்ல வேலை. அப்புறம் நான் கொஞ்சம் அலங்காரமும் சேர்க்கிறேன். முதலில் நான் என் விருப்பமான ஸ்ட்ராபெரி சாக்லேட் குச்சிகளை எடுத்து செய்ய போகிறேன். குளிர். எனக்கு கூடுதலாக ஒரு துண்டு மீதம் இருக்கிறது. இது சுவையாக இருக்கிறது. நல்ல சுவை. ஒரு நல்ல தேர்வு. காந்தி, நன்றி. நீங்களும். என்னிடம் முழு வாளி மாமரேலடை மற்றும் பெரு விருப்பமான பருத்தி சர்க்கரையும் மீதம் உள்ளது. சரி, நான் காலி இடத்தை பருத்தி சர்க்கரையால் நிரப்ப வேண்டும். இதை என்ன செய்வது? நான் உன்னை சாப்பிட போகிறேன். ஓ, என்ன? நான் விளையாடவில்லை. நான் இந்த சுறாவை அங்கு வைப்பேன். ஆஹா, ஆனால் இதை உண்பேன். பிடித்தேன். கேண்டி, வாங்க, துணிவாக இரு. உன்னை போல இல்லாமல் ஆண்டி மொத்த பாக்கெட் இனிப்பு பாப்கார்ன் சாப்பிட்டேன். சாப்பிட்டதற்கு இப்போது நீண்ட நாளாகிவிட்டது. அது அற்புதமாக இருக்கிறது. இதோ நான் அதை உள்ளே ஊற்றுவேன், ஆண்டி செய்ததை போல. ஆனா நான் மைற்றம்சங்கள் சேர்க்கிறேன். நான் முடித்து விட்டேன். ஓ மை காட். ஓ, எனக்கு எவ்வளவு அரைத்து விழுந்த சர்க்கரை சேமங்கள் இருக்கின்றன. என்றும் எனக்கு கிரீம் மற்றும் அவர்களிடம் பூபா மாமரேடு உள்ளன. ஐஸ் கூட இருக்கிறது. எனக்கு ஒரு குளிர்ச்சிக்கான யோசனை உள்ளதே. நான் என் கையை நக்கி அதற்குள் சிறப்பதை துடிக்கிறேன். அப்போது இங்கே வைத்துக் கொள்ள ஒரு அரித்துக் கொள்வோம். குழிவானது. ஆனால் நான் முழுவதையும் அலங்கரிக்க விரும்புகிறேன். குழிவானது. சரி, பை. காண்டி, என்ன? இது மோசமானது. அது எனக்கு கீழ் மண்டபத்தின் அலங்காரத்தை தொடங்க நேரமா வந்து விட்டதெல்லாம். இதற்கு நான் ஸ்ட்ராபெரி கிரீமை தேர்வு செய்கிறேன். அது மிக சிறப்பு. கேக்கப்பூ. அது ஒரு ஜோக்கு. எனது கேக்கு பங்கை மலர்ந்த கண்கள் இருப்பதாக வாழ்த்துகிறேன். எனக்கு ஆவுன் சர்க்கரை, கடைசி ஊறுகாய் மற்றும் அதை பயன்படுத்துவதற்கான ஒரு கூல் யோசனை இருக்கிறது. நான் சர்க்கரையை வெட்டுவேன். குறைஞ்ச மாதிரி. என் கண்களுக்கு ஒரு வாய் இல்லை. என் ஆசை மைக்கிக்கு கண்கள் இருந்தால். கெண்டி, உன்னிடமிருந்து ஒரு கம்பி கடன் வாங்கலாமா? உனக்கு என்ன பற்றி ஆர்வமா? கூரே நண்டா வந்திருக்குது. நாங்கள் நல்லா செய்தோம். ஹை பைவு.
எவ்வளவு அழகான கேக் கிடைத்துள்ளது. இது எல்லா பக்கங்களிலும் மிகவும் அழகாக இருக்கிறது. என் வாயிலே நீர் சோரக்கிறது. நான் மேலும் சீச்சிருக்க முடியாது. நீளமானது. ஆனா, காண்டி நீ உண்டல சுவைக்கணுமா? ஓ நன்றி. நான் மேல் தூண்டை எடுக்கிறேன். எனக்கு என் பாட்டிலில் உள்ள ஸ்ட்ராபெரி ஸ்பிரிங்கிள்ஸ் சுவைக்க மிக்க விருப்பம். கூல். இது ரொம்ப சுவையாக இருக்கும் என்று நான் உறுதியுடன் சொல்கிறேன். அது உண்மையிலேயே அப்படித்தான். இது மிக அருமையானது. வீசி எரியப்பட்டது. மிகுந்த மகிழ்ச்சி. சரி ஆண்டி, இது உன் முறை. ஹுரே! நானும் மேலடுக்கில் தொடங்கி சில்பு மற்றும் சிறுதுளிகள் உள்ள ஒரு துண்டை பரிபட்சிக்கிறேன். கண்டிக்கு மிகவும் பிடித்திருந்தால் அப்போ அது எனக்கும் நிச்சயம் உணர்ச்சியாக இருக்கும். அவ்வாறு ஆம், இது அருமையா? மிகவும் வாங்க காந்தி. இந்த பிங்கணமாக வடிவமைக்கப்பட்ட லாலிபாப்புகளை பார்த்தவுடனே எனக்கு ஆவில் மகிழ்ச்சி. அவற்றை கேக்குடன் முயற்சி செய்ய முடியாது காத்திருக்கிறேன். அது இன்னும் சுவையாக இருக்கும் என நிச்சயமாக நம்புகிறேன். ஆம், நான் சரியாக நினைக்கிறேன். பவும் சுவையானது. மேலும் மார்மலேட், மேலும் லாலிபாப். மன்னிக்கவும் கென்னி, ஆனால் நான் இன்னும் எதிர்பார்க்க முடியாது. நான் ஒருபோதும் சிப்ஸ் மற்றும் மார்மலேட்டுடன் கேக் சாப்பிட்டதில்லை. ஓ அப்படி, அது குளிர்வதற்கேற்ப இருக்கிறது. எனக்கு பிடிக்கும். நன்றாக. மூன்றாவது அடுக்கு கேக்கையும் சாப்பிட நேரமாகிவிட்டது. ஓ, அது நக்கலாட்டம் மற்றும் மிகவும் சுவாரஸ்யமானது. இது போல மந்திரமானது. ஜெல்லி கண்களுடன் சேர்ந்து இது இன்னும் இனிப்பு. நாயின் முடியும் மிகவும் மென்மையானது. சொல்ல ஓ, வார்த்தைகள் இல்லை. காண்டி மூன்றாவது துண்டை தொடர்ச்சியாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். நானும் அடங்க மாட்டேன். சாக்லேட் உருகி கேக் மற்றும் பருத்தி மிட்டாயுடன் சேர்ந்து அசத்தல் இருக்கு நண்பர்களே. எனக்கு இது மிக விருப்பம். ஆஹா, மார்மலேடு கண்கள் அப்படியே அற்புதமானவை. இங்கு கேண்டி என் கையில் கொடுத்த கம்மை ருசிப்போம். சரி, இப்பயாவது 4 புட் போட போகிறேன். ஹா ஹா, அது கியூல். கேண்டி இன்னும் வேண்டும் என்கிறாயா? கண்டிப்பாக இந்த கேக் ஒன்றாக சாப்பிடுவோம். சரி, வருவேன். நான் துணி உள்ளவன். இந்த டால் பென் இது நிச்சயாபுரம் சுவியானே. நிறைய கலந்து விட்டேன். என்னுடைய கூட சொல்லாதே. இனிமேல் நான் செய்ய முடியாது. எங்கள் செச்சான் பேண்ட் வரைவதில் குழப்பம் எனக்கு வேண்டாம். கம்பி வேலி பச்சையாக இல்ல. இதோ என்னுடைய சக்தி. செல்ஃபி வேண்டாம். ஆஹா, அந்த பெண்மணி இங்கே இருக்கிறாரா? அது பயங்கரமாக இருக்கிறது. நான் கனவு கண்ட விதத்தில் இது போன்ற அண்டை வீட்டுக்காரர் அல்ல. பரவாயில்லை, இது நேரம். நான் மகிழ்ச்சியாக இருக்கவும் என் புதிய வீட்டை அழகாக அலங்கரிக்கவும் நேரம். என் மனநிலை நிச்சயமாக உயரும். என் கலர் பேலட் இங்கே பொலிவுடன் சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது. நான் தொடங்குகிறேன். நீலம் மஞ்சள் பொம்மைகளை பயன்படுத்தி என்ன ஒரு அழகு. லண்டுவோ அண்ணா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் என் அண்டை வீட்டுக்கார? ரூஃப் மேல ஏன் இருக்காரு? அழகிய பெண்ணே, பயப்படாதே. நான் விழுந்து விட மாட்டேன். என் கூரையின் மேல் ஒரு மர்மமான உணர்வை கொண்டு வருவேன். அப்படி போங்கள். என்பதை நான் தேர்வு செய்ய முடியாது போலும். நான் கூரையின் வடிவமைப்பையும் செய்ய வேண்டியது உள்ளது. இதோ என்னோட காப்பாய் கயிறு. உதவுங்கள். நல்லா இருக்கு. என் கூரையில் இந்த மேகம் மிக அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓ வாவ், அவள் அதை எப்படி செய்தாள்? ஆஹா, நல்ல யோசனை. இப்போது என் வீடு மேலும் மோசமாக தெரிகிறது. ஆமா, எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு போல. என்னுடைய மதிய உணவு எங்க? கீழடுக்குகள். நான் அவர்கள் மீது விரும்புகிறேன். நிறுத்து.
படலையை சாப்பிடாதே. பயப்பட வேண்டாம். உன்னை யாரும் துன்புறுத்த நான் அனுமதிக்க மாட்டேன். எனக்கு உங்களை வீஹான் ஒரு இனிப்பு இருக்கிறது. இது என்ன? ஐயோ, அலோஹா. நான் இனிப்புகளை சகிக்க முடியாது. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? ஓடிவிடுங்கள். நீங்கள் சுதந்திரமானவராக இருக்கிறீர்கள். அப்படியே என்னுடைய வீட்டில் தெளிவாக தர்விங்ஸ் இல்லை மற்றும் ஒரு பெரிய இதயம் வடிவிலான லாலிபாப். பிடில் ஜூஸ் அவற்றை பிடிக்கவில்லை என்பதில் வருத்தமாக உள்ளது. அவைகள் மிகவும் அழகாக ஆனால் உள்ளன. என்ன கொடுமையான பக்கத்து வீட்டுக்காரர். அதுவே சரியான அலங்காரம். இறக்கைகளுக்கு பதிலாக கொம்புகள். இது இன்னும் சிறப்பாக உள்ளது. இப்போது ஜன்னல்களுக்கு செல்வோம். எனது அழகிய வீட்டை உங்களின் கவனத்திற்கு முன் வைக்கிறேன். வருக, நீங்கள் துணிந்தால். நன்றாக இருக்கிறது. நிறுத்துங்கள். உன் ஜன்னல்கள் பனி போல இருக்கும். சோய், உனக்கு ஒரு வாய் தேவை. நாம் இதை இன்னும் பெருசாக்க போவோம். வெளியே செல். ஆமா, நான் அதை உடைக்கிறேன். சரிபடி. இப்போது என் செல்ல பிராணிகளை வீட்டுக்குள் கொண்டு வர நேரம் வந்துவிட்டது. இங்கே சுகமாக இரு நண்பா. இது ஒரு மாபெரும் ஆர்மீன். இது என்னை உண்ண போகிறது. பஸ் ஜே பிட்டல் ஜீஸ். ஹலோ அயலகமே, என் நண்பருடன் சந்திக்கவும். பீட்டில் ஜூஸ், நீ மச்சான் என்ன பயமுறுத்திட்டியே. இது மிகவும் வலிக்கின்றது. ஆனால் நான் எனது வரியை அலங்கரித்து விட்டேன். இப்போது ஒரு அழகான பாதையை உருவாக்குவோம். வாங்க அன்புள்ள விருந்தினர்களே, நீங்கள் மிகுந்த வரவேற்கப்படுகிறீர்கள். நம்மால் அதை வெட்டி விடலாம். ஓய்லா, இவ்வென்று செய்யப்பட்ட முற்றுப்புள்ளி மிகவும் அவசியம்தான். ஆம், பார்பி என்ன செய்கிறாள்? என் புல்வெளியில் அழகான செவ்வன் பழுப்பு செடிகளை நான் வைத்திருப்பேன். அவை எனக்கும் எனது விருந்தினருக்கும் தினமும் மகிழ்ச்சி அளிக்கட்டும். பாருங்கள், நான் பாதைகளை மறந்தே விட்டேனே. நான் அதை மென்மையாகவும் பரப்பானதாகவும் செய்து விடுவேன். இதில் நீங்கள் அவரது கால்களில் மோதும் போது கூட ஓட முடியும். சரி சரி சரி, என் வீட்டை அலங்கரிக்கலாம். இது ஒரு கடினமான வேலையாக போறது. ஓ, அதை பாருங்கள். இந்த விளக்குகள், இந்த அலமாரிகள், இது ஒரு கோவண சவப்பெட்டி போல இருக்கிறது. என்னிடம் நிறைய அலங்காரங்கள் இருக்கின்றன. அது உண்மை. இதோ நீ இங்கிருக்க, என் பரங்கிக்காய். உனக்காக நான் மறந்து போவது அப்படியா நினைத்தாயா? மிடில் ஜூஸ், மிடில் ஜூஸ், மிடில் ஜூஸ். இப்போது எல்லாம் சரியாக இருக்கிறது. ஓ இல்லை இல்லை, கித்னா மென்மையானதும் மிருதுவானதும் வினாடி. அதில் உட்கார்வது வசதியாக இருக்கிறது. ஆனால் சுவர்கள் சிறிது அலங்காரம் தேவைப்படுகிறது. இளஞ்சிவப்பு மேகங்கள். நான் கந்தியை வெட்டி செல்கிறேன். மிகவும் அழகான இளஞ்சிவப்பு மேசைகளும் பொருட்களும் போதவில்லை. எல்லாவற்றையும் என் வீட்டுல வைப்பேன். ஹலோ. ஓ ஓ பீடல் ஜூஸ், நீ என்ன செஞ்சல? சரி, என் பூக்கள் பழுதாகிவிட்டன. ஆனால் என்ன செய்வது என்று தெரியும். ஒரு இளஞ்சிவப்பு டெடி கரடி. அது மேஜையின் மீது இருக்க போகிறது. பொம்மை போன்றதா? பபுள் குழம்பு இயந்திரம். இயலாத பசிக்கும் போது வடிகட்டலாம். ஆஹா, இன்னும் அந்த வெறுப்பான பக்கத்தினான் அழைப்பில்லாமல் வர அனைமையாக இருக்கு. ஹா,
ரொம்ப நல்லது. அது எதிர்பாராததன்று. சரி பார்வி. என்ன ஒரு மோசமான அக்கம் பக்கத்தவர். இந்த பார்பி சைன பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. சரியா? வேல் 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 அஸ் அலங்கோலமான அயலவர். நீங்களும் மோசமானவராகவே இருக்கிறீர்கள். சரி, நம்முடைய நண்பர்களாக இருக்க வேண்டும். நாம் எல்லாம் அண்டை வீட்டார்களே. Wel in de beliefs like you fabricated them. இதோ உனக்கு. இது மிகவும் அருமையாக இருக்க போகிறது. நான் கொஞ்சம் கம்மீஸ் கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஒரு கெட்டுப்போன ஆப்பிள் கொண்டிருக்கிறேன். நன்றி, உங்களுக்கு இது பிடிக்கும். பார்ப்போம். இந்த மாமர்லேட் மிகவும் இனிப்பு. இது அருவருப்பாக இருக்கிறது. அன்று எப்படி மாதிரியானது? நாம் தேநீர் குடிக்க முடிந்ததுக்கு அதை நன்றாகவே உள்ளது. நீங்கள் என்ன அற்புதமான பொருட்களை வைத்திருக்கிறீர்கள். முதலில் யார் சாப்பிட தொடங்க விரும்புகிறார்கள்? ஜூலி, வாங்க போகலாம். ஆஹா, எனக்கு கம்மி மருந்து கிடைத்தது. அதை முயற்சிப்போம். அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன. நான் முழுவதும் சுருண்டு விட்டேன், ஆனால் அவை ருசியாக இருக்கின்றன. எனக்கு இன்னும் வேண்டும். ருசியாக இருக்கிறது. மேலும் எவ்வளவு புளிப்பு! ஓ ஜூலி, நீ மிகவும் நகைச்சுவையானவள். இப்போது உன் முறை, பிரிட்னி. சரி, எனக்கு ஸ்ட்ராபெரி போகீஸ் கிடைச்சது. அது எனது பிடிச்ச ஸ்ட்ராபெரி ருசி குக்கீஸ். அதை முயற்சிப்போம். ஆமை, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் என் நாவை விழுங்க போகிறேன். தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். முடியாது. இல்லை, இது எனது மட்டும். அட, இது ரொம்ப நல்லா இருக்கு. இது ஸ்ட்ராபெரி சிரப்பில் மூழ்கினால் எப்படி இருக்கும்? சரி, மேலே வைக்கலாம். வாவ், இத பரிசோதிப்போம். எனக்கு இது பிடிக்கும். வாவ், இது இன்னும் சிறப்பாகிவிட்டது. எனக்கு இன்னும் வேண்டும். இந்த எல்லாவற்றையும் உன்னுள் எப்படி அடக்குகிறாய்? அது ஒரு ரகசியம். எல்லாம் முடிந்து விட்டது. அலெக்ஸ், நீ உன் கோக் குடிக்கலாம். சிறப்பு. எனக்கு கோக் பிடிக்கும். கருப்பு நிறம் அதை மிகவும் கடுமையாக காட்டுகிறது என்று நினைக்கிறேன். மன்னிக்கவும் பெண்களே, அதுதான். எனக்கு ஒரு ஸ்ட்ரா இருக்கிறது. இதை செய்யலாம். நான் சோர்வாக இருக்கிறேன். என்ன இந்த ஆதரவு குழுவுடன் நான் ஒரு கோக்குடன் உலகம் முழுவதும் ஓட முடியும். மற்றும் என் வயிற்றில் ஏதோ தவறாக உள்ளது. நான் மோசமாக உணர்கிறேன். அலெக்ஸ், நிறுத்து. நீ பெண்களை பறக்க விட போகிறாய். பெண்களே, நாற்காலிகளை பிடிக்கவும் இது உதவியாக இருக்கலாம். சரி, நிறுத்து. நீ அதை தடுக்க முடியாது. என்ன நடந்தது என் காதுகளுக்கு? அவை கருப்பாக மாறிவிட்டதா? பிரிட்னி, உன் காதுகள் இளஞ்சிவப்பாக இருக்கின்றன. ஜூலியின் காதுகள் நீலமாக மாறிவிட்டன. அல்ல, எனக்கு உணவிலிருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். வாவ், நிறைய நல்லவைகள் இருக்கின்றன. பிரிட்னி, உனக்கு பிங்க் மார்ஷ்மெலோஸ் கிடைச்சுள்ளது. அலெக்ஸிடம் முழு சாக்லேட் பார் உள்ளது. ஜூலிக்கு கம்மி பியர்ஸ் கிடைச்சுள்ளன. இது ரொம்ப பிரிசா இருக்குது, ஆனால் சுவை எப்படி? இது அற்புதமாக இருக்கிறது. இதை முயற்சிக்க விரும்புகிறீங்களா? முடியாது. அது எனது. இது மிகவும் சுவையானது. தலைவாசலில் இருந்து தொடங்குவோம். நீல உணவு அருமை. ஆம், இது ருசியாக இருக்கிறது. அடுத்து போகலாம். மார்மலேட் மிகவும் நல்லது மற்றும் இது அழகாக குலுக்குகிறது. அப்படியா? அடுத்தவர் யார்? நான் அடுத்ததாக இருக்க விரும்புகிறேன். எனக்கு ஒரு பெரிய சாக்லேட் பட்டி கிடைத்தது. ஆனால் உள்ள என்ன இருக்கிறது? உள்ளே நிறைய சிறிய சாக்லேட் பட்டிகள் உள்ளன. எனவே உங்கள் நம்பிக்கைகளை உயர்த்தாதீர்கள். சுவையாக இருக்கிறது. மன்னிக்கவும் பெண்களே, சாக்லேட்டின் தலையில் போய்விட்டது. சாக்லேட் தவிர வேற எதையும் பார்க்க முடியவில்லை. ஒன்றின் பின் ஒன்று நன்றாக போகிறது. மற்றும் கடைசி ஒன்று. பிரிட்னி, இப்போது உன் முறை.
இறுதியாக சரி, நான் எவ்வளவு மார்ஷ்மெல்லோக்களை என் வாயில் வைத்தேன் என்பதை கருத்துக்களில் சொல்லுங்கள். ஓ ஆம். ஏய், முடிஞ்சதா? ஓ, உங்களுக்கு நான் எப்படி பிடிக்கிறேன்? நான் சிரிக்க முடியவில்லை. ஓ, மென்று மென்று சலித்து விட்டேன். இது வேலை செய்யவில்லை. நான் என்ன செய்ய போகிறேன்? நான் உங்களுக்கு உதவுகிறேன். இதை போல முயற்சிப்போம். ஹூ, இது சிறப்பாக இருக்கிறதா? அது நல்லது. சரி, பிராங்க், உங்களுக்கு வரவேற்கிறேன். ஆனால் இனிமேல் பிரச்சனையில் சிக்காதீர்கள். ஓ, அது என்ன? ஹூ, கடவுளே, என் உதடுகள் இளஞ்சிவப்பு ஆகிவிட்டது. உன் உதடுகளும் நிறம் மாறிவிட்டதா? அலெக்ஸை பாருங்கள். நீங்கள் நன்றாக நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சாப்பிட வேண்டும். புதிய உணவுகள் இங்கே. வாவ், எவ்வளவு சுவையான சிகரெட்டுகள். ஜூலிக்கு டாக்கிஸ் கிடைச்சது. அலெக்ஸுக்கு ஒரு பெரிய சாக்லேட் கப் கேக் கிடைச்சது. பிரிட்னி, என்ன இருக்கிறது? ஒரு பெரிய ஓரியோ மற்றும் அது பிங்க். அற்புதம். இது கனமாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். உன்னை எப்படி கடிக்கலாம்? அது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் கராத்தே செய்தேன். எனவே பழைய திறன்களை கற்றுக்கொள்வோம். ஓ, எனக்கு அதை கற்றுக்கொள்ள தேவையில்லை. எனக்கு தெரியும். பிரிட்னியோட சிக்கலாக இருக்க வேண்டாம். நன்றி நண்பர்களே. சரி, சிறிய பிரிட்டனி திரும்பி வந்து விட்டாள். ஓ, இது மிகவும் நல்லது. உங்களுக்கு தெரியாது. ஓ ஆம். ஓ, நான் செல்லமா? நான் அந்த நீல டக்கீஸை முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஓப்ஸ், எனக்கு இன்னும் வேண்டும். நண்பர்களே, அனைவரும் அவற்றை தங்கள் வாழ்க்கையில் முயற்சிக்க வேண்டும். ஓ, அவை காரமாக இருக்கிறதா? வாவ், ஓ கடவுளே, என் உடல் உள்ளே எரிகிறது. நான் ஒரு மூக்குத்தி மிருகமாக மாறிவிட்டேன். எனக்கு உதவுங்கள். ஆஹா, எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு ஒரு தண்ணீர் வாளி இருக்கிறது. ஜூலி, நான் உன்னை காப்பாற்றுவேன். அது எப்படி உணர்கிறது? ஓ, ரொம்ப நன்றி. சரி, உங்கள் கப் கேக்கிற்கு செல்லுங்கள். ஓ, இதற்காக நான் உண்மையிலேயே எதிர்பார்த்தேன். எனக்கு சாக்லேட் கப் கேக்ஸ் மிகவும் பிடிக்கும். கிரீம் அற்புதமாக இருக்கிறது. ஜூலி, நாம் அவனை ஏமாத்தலாமா? நான் உங்களுடன் இருக்கிறேன். ஏதோ ஒன்று எனக்கு சொல்கிறது அலெக்ஸ் மகிழ்ச்சியாக இருக்க போவதில்லை. ஆனால் இது நகைச்சுவையாக உள்ளது. சரி, அவனை விடு. அலெக்ஸ், உன் முகமும் கருப்பாக மாறிவிட்டது. ஓ, ஆனால் இது வெறும் கிரீம் தான். இது உண்மையில் சுவையாக இருக்கிறது. நான் அதையெல்லாம் என் முகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு சாப்பிட்டேன். அற்புதம். ஹாஹா, நான் மீண்டும் அழகாக இருக்கிறேன் பெண்களே. ஏதோ தவறாக உள்ளது. என் கழுத்து. உங்களுக்கே எப்படி? ஓ, கெட்ட செய்தி. நீங்கள் நிறம் மாறிவிட்டீர்கள். ஓ, இல்ல. என்ன அடுத்தது? நமக்கு அலெக்ஸிடம் கருப்பு நூடுல்ஸ், பிரிட்னியிடம் இளஞ்சிவப்பு, இனிப்பு பீட்சா, ஜூலியிடம் பான்கேக்ஸ். அருமை. அலெக்ஸ் தொடங்க விரும்புகிறார். என்னை காத்திருக்கும் சுவையான கருப்பு நூடுல்ஸ் சில இருக்கின்றன. எனக்கு மிகவும் பசிக்கிறது. இதை பரிசோதிப்போம். இந்த சாப்பிடும் குச்சிகளுடன் நான் எப்போதும் சாப்பிடுவேன். நம்முடைய கைகளால் செய்வோம். அது மிகவும் சிறந்தது. ஓ ஆம், நான் முடித்து விட்டேன் மற்றும் நான் மிகவும் நிறைந்திருக்கிறேன். அடுத்ததாக யார் போக விரும்புகிறார்கள்? ஜூலி? பிரச்சனை இல்லை. நான் ப்ளூபெர்ரிகளுடன் தொடங்க விரும்புகிறேன். அற்புதம். இப்போது பான்கேக் முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. மற்றவைகளும். அது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. நான் அந்த பசங்களை பயன்படுத்தலாமா? மற்றும் என்ன? நான் ஒரு பான்கேக் மான்ஸ்டர். வா, நீ பயந்து விட்டாயா? சரி, நான் தொடர்ந்து சாப்பிடுகிறேன். இன்னொரு பான்கேக். மேலும் ப்ளூபெரிகளை மறக்காதீர்கள். இப்போது உன் முறை. பிரிட்னி, உண்மையிலா? அருமை. என் பீட்சாவை ஒரு புதிய குளிர்ச்சியான முறையில் சாப்பிட விரும்புகிறேன். அதை டிக்டாக்கில் பார்த்தேன். அதை பாம்பை போல வெட்டுகிறாய். அதை விரைவில் முயற்சிப்போம். ஓ கடவுளே, அது அற்புதம். அருமை.
ஓ, என்ன பிரச்சனை? இன்னொரு நிற சுற்று போல தெரிகிறது. நண்பர்களே, உங்கள் முகங்கள் அவை முழுவதும் நிறமயமாக இருக்கின்றன. பிரிட்னியும் கூட. ஐயோ, ஓ, நீங்கள் எங்கே போனீர்கள்? சரி, நீங்க இங்கதானே. நீங்கள் மேம்பட ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். அங்கே பாட்டி இருக்கிறார். நீங்கள் ஏன் வேடமிட்டு இருக்கிறீர்கள்? இது ஹாலோவீன் தானா? இல்லை, பாருங்கள், நான் உங்களை காப்பாற்றப் போகிறேன். எனக்கு இங்கே சில மருந்துகள் உள்ளன. உங்களுக்கு தலா ஒரு மருந்து இருக்கிறது. இதோ, ஒவ்வொருவருக்கும் ஒரு மாத்திரை. உங்க வாயில போடுங்கள், அது வேலை செய்யும். ஜூலி, அலெக்ஸ் மற்றும் பிரிட்னி. நீங்க எப்படி உணர்கிறீர்கள்? நல்லா இருக்கீங்களா? பாட்டி, நீர் மந்திரம் செய்தீர்கள். நீங்கள் அவர்களை திரும்ப கொண்டு வந்தீர்கள். சிறந்த பாட்டி. நான் டக்கீஸ் பெற்றேன். என்ன ஒரு அதிர்ஷ்ட காமெடி. நான் முளைத்திருக்கிறேன். இதை ஆரம்பிக்கலாமா? அந்த பந்துகளை பப்படமாக்க விரும்புகிறேன். அப்பா, இது பாவாடையாக இல்லையே. அருமை. அதாவது வெளியே போ. அவ பைத்தியமாகி விட்டாள். இது ரொம்ப சுவையா இருக்கு. என் கடவுளே. சாந்தமாக இருங்கள். ஹே, பிரிட்னி, என்ன? நான் அடுத்து வர முடியுமா? அற்புதம். நான் உனக்கு அழகான ஒன்றை காட்டப் போகிறேன். ஓ, உன்னை முத்தமிடட்டுமா? என் செல்லமே, மன்னிக்கவும் செல்லங்களே, நான் உங்களை சாப்பிடவிருக்கிறேன். நீங்கள் எப்படி அழகாக இருந்தீர்களோ அதுபோல எளிமையாகவும் இருக்கிறீர்கள். நீங்க சாஸ் தான் இல்லை, இது பெரும் இனிது. சரி, இதை புறவாய்ப்போம். நானும் முயற்சி செய்யலாமா? சரி, எனது சிறுதானியங்களுக்கான நேரம். வாவ்! எனக்கு நீல உணவுகள் பிடிக்கும். ஆனால் நான் இதற்கு முன்பு நீல சிப்ஸ் சாப்பிடவில்லை. அவை அருமையாக இருக்கின்றன. மிகவும் பிரகாசமான சுவை. ஓ, எந்த மாதிரியான காரமாக இருக்கிறது. ஓ, அது மிகவும் சூடாக இருக்கிறது. ஓ, அவை மிகவும் காரமாக இருக்கின்றன. ஓ, இதை நான் படிக்கவில்லை. ஓ, நான் கீழே விழுந்து விட்டேன். நாங்கள் உங்களுக்கு உதவுவோம். பிரிட்டனி, போகலாம். ஓ, நான் இன்னொரு சிப்ப குடிக்கல. நான் இதுவரை இதை சாப்பிடல. எனக்கு தோன்றுகிறது இது தொடங்குகிறது. காரம் என் பவுண்டுக்கு வரும். இது நிச்சயமாக தொடங்குகிறது. பெண்களே, உதவுங்கள். வாங்கோ, பிரிட்னி. அவ்வளவு நிம்மதி. நன்றி, உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய முகங்கள் என்ன ஆனது? எனக்கு மெழுகுதந்து பஞ்சும் கூகிகளும் கிடைத்தது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். மேலும் எனக்கு சிறிய கேக் பொரியுடன் உள்ளது. எலுமிச்சம். நான் அவற்றை சாப்பிட விரும்பவில்லை. ஐயோ, ஏழை தன்னிலை. நான் தொடங்கினால் உங்களுக்கு மன வருத்தம் உண்டா? வா, போகலாம். அந்த கேக்கை பாருங்க. நான் அதை முயற்சிக்க காத்திருக்க மாட்டேன். என்னை படத்தில் இதை விரும்பவில்லை. இது எனது குளிர்கால vlog. ஓய், அந்த தவளை பாரு. இன்னும் அதிகமாக அதை உங்கள் பல்புலில் வைக்க வேண்டும். நன்றி. உன் முறை. நிக்கோல், நீ என்ன சொன்னால் அலட்டப்படுவதில்லை. அதை முயற்சிக்க காத்திருக்கிறேன். அவை மிகவும் மென்மை மற்றும் இனிமை. என்ன நடந்தது? என்ன ஆகிறது? அவள் உன் வாயில வாசிக்கிறாள். நல்லது. இன்னும் 2 மக்காச்சோளம் உள்ளது. எனக்கு விருப்பம். வாங்க, வியாபாரம் செய்யலாம். அது என்ன? அருகட்சியாக இருக்கிறது. உங்கள் எலுமிச்சை நேரம். அதை நான் செய்ய விரும்பவில்லை. நிறுத்து. என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. வெளி உலகத்தை நான் காண்கிறேன். ஓ, அது ஒரு கோபுரம். ஓ, மெய் அருளா, நீங்க சாக முடியாது. சரி, இதை செய்யலாம். நீங்கள் திருப்தியாக இருக்கிறீர்களா? சண்டை
விடு, நான் முழுவதையும் சாப்பிடவா? மேலும் விளக்கவில்லை, இதை காண முடியாது. ஒரு வினாடி. ஓ, நல்ல வேலை, நன்றி பெண்களே. ஓ, நம்முடைய உதடுகள் நிறம் மாறிவிட்டது. ஓ மை காஷ், நாம் இனிப்பு சாப்பிடலாமே. வா, எனக்கு நீல டோனட் கிடைச்சது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? குளிர்ச்சியானது. மேலும் நான் மஞ்சள் வாழைப்பழ மாம்பழத்தை வாங்குவேன். குளிர்ச்சியானது. புதிய கப் கேக். ஹூரே! வாருங்கள் பெண்களே, நான் தொடங்குகிறேன். வாவ், முயற்சிப்போம். ஓ, இது வேலை செய்யவில்லை. மற்றொரு விஷயம். ஓ, வாழைப்பழம். ஏய், பிரிட்னி, நான் விட்டுவிட மாட்டேன். ஓ, அது பறந்து போய் சென்றது. நான் உனக்கு உதவுகிறேன். உன் வாயை திற. ஓ, நான் செய்ய முடியாது. சரி, நாம் அதை செய்து முடிப்போம். ஓ, நான் செய்து விட்டேன். இறுதியாக இது ருசிகரமாக இருக்கிறது. என் டோனட் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? இரமில்லை. என்னால் அனைத்தையும் என் வாய்க்குள் வைக்க முடியும் என பெருமையாக சொல்கிறேன். அபாரம், இது அற்புதமாக இருக்கிறது. ஓ, என் திருப்பு எனக்கு அற்புதமான கப் கேக்ஸ். ஆனால் மிகவும் கிரீம் இருக்கிறது. எனக்கு பிரகாசமான யோசனை வந்து விட்டது. நான் என்ன செய்கிறேன் என்று பாருங்கள். அருமையாக இல்லைமா? நாமும் இதை உடனே செய்யணும். சைட்களில் கூடுதலான கிரீமை துடைத்து விடு. அப்பா, இது என்னை பிரமிக்க செய்கிறது. ஆமாம், அப்போஸ். ஆமாம், எனக்கு தோன்றாதுங்கிறது திரினுக்கு கொழுக்கியது. பாணி, அவளது காதுகளை காட்டு. முடிவதற்கு வாருங்கள். வாவ், எனக்கு மார்ஷ்மெல்லோஸ் உள்ளன. உனக்கு என்ன இருக்கிறது? ஹாரிபோ மாமர்லேடு. நான் முகர்ந்து சுகமடைகின்றேன். வாவ், எனக்கு ஃபாண்டா கிடைச்சது. சரி, யார் ஆரம்பிக்கிறார்கள் பார்ப்போம். நான் ஈர்க்கப்படுகிறேன். எனக்கு பெரிய பை நிறைய மார்ஷ்மெல்லோஸ் கிடைச்சது. நான் அவற்றை நீண்ட நாளாக சாப்பிடல. அதன் சுவையை ஏற்கனவே மிஸ் செய்கிறேன். வாவ், எனக்கு மார்ஷ்மெல்லோஸ்க்கு தீர்வு இருக்கிறது. அதனால நாங்கள் அவற்றை வாட்டலாம். இதுல சேர்க்கலாம் என்று நினைத்தால் நீங்க பிரகாசமா இருக்கீங்க. வாவ், அந்த நெருப்பு பாருங்கள். பேய், இப்போது சில பொன்னிற சர்க்கரை நிறை சர்ப்பணம் செய்வது. ருசியானது. நான் இப்போ போகலாமா? வாரே நிக்கோல். ரெய்னி மாலோவுகளை ரொம்ப சுவையாக சாப்பிட்டாள். நானும் சாப்பிடணும். இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. நல்லதே. பாரு, அவை மிகவும் அழகானவை. அவங்கள எவ்வளவு இருக்கின்ற. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது போன்றதே இருக்கு. அது என்னுடைய ஃபேண்டா. நான் மீ காத்திருந்தேன். என்ன பிரச்சனை? ஐயோ, டஸ்டி அதை முயற்சி பண்ணி பார்க்க வேண்டும். தாமதம். இந்த முழு பாட்டிலும் MMMMLEEAD இல்லை. ஓ, இல்ல. ஓ, அவன் அதை உடைத்து விட்டான். குறைந்தபட்சத்தில் இன்னும் ஒரு துண்டு உள்ளது. ஓ, என் கைகளை நிறம் மாறிவிட்டது. அதை பாருங்கள். சரி சரி. இந்த முறை என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு பிங்க் ஸ்ட்ராபெரி கேக் அடி கிடைச்சிட்டது. வாங்க, வாவ், எனக்கு கிறிஸ்டல்ஸ் இருக்கிறது. முட்டை தானா? அது விந்தை. யாராவது மீண்டும் அதிர்ஷ்டம் இல்லாமல் போய்விட்டார்கள். நீ கோழியாக மாறுவாய். இந்த நிர்மலங்கள் மிகவும் அழகானவை. மேலும் இவை இனிக்கும். மொறு மொறு. நான் எப்போதும் இவற்றை சுவைக்க கனவு கண்டேன். இது ஒரு இன்ப அதிர்ச்சி. முட்டை பற்றி என்ன? நான் தவிர்க்கிறேன். நீ இதை செய்யலாம். நீ இதை செய்யலாம். சரி, இது என்ன விஷயம்?
எனக்கு இது பிடிக்காது. ஏற்று. இல்ல 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 இல்ல, இத தொடாத. அது எனது. எனக்கு என் கிட் கட்ட சுவைக்க முடியாதிருக்கும். வெளியே நீ அவற்றை உடைக்க வேண்டும். சரி, நான் ஒரு குளிர்ச்சியான விஷயத்தை பார்க்க விரும்புகிறேன். நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று பாருங்கள். ஓ, இது மிகவும் சுவையாக உள்ளது. ஓ, நாங்களும் இதை பெற விரும்புகிறோம். எனக்கு இளஞ்சிவப்பு நிற உணவுகள் மிகவும் தோன்றுகிறீர்கள். என்ன வந்தாய்? இந்த திரைப்படத்துக்கு நான் பெருமூச்சிடுகிறேன்.